ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வெஜ் நூடுல்ஸ் செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்க போது. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் எப்படி செய்யறது தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நூடுல்ஸ் செய்யறதுக்கு முதல்ல நூடுல்ஸை வேக வச்சு எடுக்கணும். நான் ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் வந்து 4 பேர் சாப்பிடலாம். நான் 4 பேருக்கு செய்ய போறதில்ல, 2 பேருக்கு தான் செய்ய போறோம். அதனால இதை பாதியாக பிரித்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ் வேக வைக்க தண்ணி சூடு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கொதி வர டைமில் நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸை ஒரு பாதியை நம்ம இந்த சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுப்போம். இந்த நூடுல்ஸை நம்ம உடச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி உடச்சி போடுங்க, அப்போ நல்லா வெந்து வந்துடும். நம்ம இந்த நூடுல்ஸை தண்ணியில் போட்ட உடனே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு 75% வெந்தால் போதும். முழுசாக வேக வச்சிடாதீங்க, அப்புறம் உடைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சாஃப்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. பிரிஞ்சு வருது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னா, நம்ம நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியே வர்றதுக்காக தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா நூடுல்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ நீட்டாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த நூடுல்ஸு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தது போதும். இந்த மாதிரி எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது உடையாமல் ப்ரெஸ் ஆச்சுன்னா இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு வெந்தது போதும். இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம வடிகட்டிடலாம். ஒரு வடி எடுத்து அந்த வடியில் எடுத்து ஊற்றிடுவோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு அது மேலே நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா அந்த நூடுல்ஸ் வந்து உள்ளே வெந்துகிட்டே இருக்கும். அந்த சூடு இருக்கிறதுனால வெந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி பச்சை தண்ணியில் கொஞ்சம் அது நல்லா பச்சை தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டோம்னா அது வேக்காடு கம்மியாகிடும். இப்போ இந்த நூடுல்ஸ் பாருங்கள், உதிரியாக ஸ்டிக்கியாக இல்லாமல் ஒட்டாமல் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துருவோம். வாங்க வெஜ் நூடுல்ஸ் செஞ்சு எடுப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் சூடேறிடுச்சு. சிறுசாக இருக்குன்னு ஒரு வெங்காயத்தை போட்டுருவோம். சிறுசாக இருக்குன்னு ஒரு சின்ன கேரட்டை போட்டுருவோம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வெஜ் நூடுல்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸ் capsicum கட் பண்ணியிருக்கோம், அதையும் போட்டுடலாம். 1 கப் அளவு cabbage கட் பண்ணியிருக்கோம், அதையும் போட்டுடலாம். நல்லா கிண்டி விடுவோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுவோம். இந்த வெஜிடபிள்ஸ் இந்த அளவுக்கு வெந்தது போதும். இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம். நம்ம வேக வச்சு எடுத்து 2 பேருக்கு ஆகிற அளவுக்கு நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை நம்ம போட்டு வெஜ் நூடுல்ஸ் செஞ்சுருவோம். இந்த நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வெஜிடபிளும் நூடுல்ஸும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். வெஜ் நூடுல்ஸ் சூப்பராக ரெடியாக வந்துட்டு இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்குன்னுட்டு. நம்ம சொன்ன மாதிரி கரெக்டான திட்டத்தில் வேக வச்சு எடுங்க நூடுல்ஸை. இதே மாதிரி சூப்பராக வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இதை சாப்பிட போயிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க போது. வாங்க, நம்ம செஞ்ச இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஆவி பறக்க நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ண. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.